அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்ட ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூ புக்லெட் 7 புக்லெட் வரும். இதில் வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வருவேன். ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்துடும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இதில் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து மெக்கானிக்ஸ் பார்ட் வந்து சரியாக தெரியல சார், ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ மெக்கானிக்ஸ்க்கு வந்து கொஷின் கலெக்ஷனு தனியாக 1500 கொஷின் இருக்குது. இந்த புக்லெட் நீங்கள் தனியாக புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் புக்கிங் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புக்கிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ், பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்குமே வந்து ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். A force of 80 Newton act on a rigid body at an angle 60 to the horizontal. The horizontal component of the force தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ horizontal component of the force பார்த்தீங்க அப்படின்னா fx டினோட் பண்ணுவோம், which is nothing but f into cos theta. வெர்டிக்கல் காம்பவுண்ட் வந்து f into sin theta மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ fx equal to f into cos thetaன்றதால ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, தீட்டா ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து ஆஃப். அப்போ 80 into ஆஃப் பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன். ஓகே. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன். ஓகே. The force 80 Newton act on a rigid body at an angle 60 degree to the horizontal. அந்த horizontal component மட்டும் நீங்கள் எடுத்துடணும். The horizontal component of the force-ன்றதை உங்கள் கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதே போல தான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்கும். இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே. Fi equal to f into sin theta. அடுத்து டூ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் வந்து 30 நியூட்டன் 40 நியூட்டன் acted at a right angle and the rigid body. Magnitude of the resultant நான் சொல்லி கேட்குறாங்க. 50 ரெண்டுத்தையும் பாருங்களேன். magnitude of the resultant பாருங்க. r equal to square root of f1 square plus f2 square. ஸோ 30 square plus 40 square பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500 இல்லைங்களா? அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 15 நியூட்டன் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ பார்த்துக்குங்க 15 நியூட்டன். ஓகே. இந்த ஃபார்முலா எடுத்துங்க. ரிசல்டன்ட் ஆஃப் த டூ பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர். அடுத்து த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ பாருங்க, ஃபோர்ஸ் மல்டிபிள் பை த அதாவது m மொமெண்டம் ஈக்குவல் டு f இன்ட்டு டின்னு போடுவோம் இல்லைங்களா? அதுதான் த ஃபோர்ஸ் மல்டிபிள் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். Moment of the force about the point is equal to என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா force multiplied by the perpendicular distance. At a force of 100 Newton act on a perpendicular distance 0.5 meter. Okay. From the point 1 சொல்லிட்டாங்க. The moment about 0ன்றதை கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் f into d ஏன்னா perpendicular distance கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மொமெண்டம் நான். அப்போ ஜஸ்ட் 40. ஓகே. நெக்ஸ்ட் which of the following force system can always replaced by a single resultant force சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி தான் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரல் ஃபோர்ஸ் செப்பரேட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்றாங்க? கப்புல்டு. ஓகே. ஸோ கப்புல்டு சிஸ்டத்துக்கான டெஃபினேஷன் அது. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரல் ஃபோர்ஸஸ் செப்பரேட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு கப்புல். அடுத்து த மூமெண்ட் ஆஃப் அ கப்புல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. The moments of the couple depends on both couples of arm and force magnitude. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் along the sides of a triangle taken in order in equilibrium if they satisfied ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இது எதனுடைய தேர்தோட ஸ்டேட்மெண்ட்டு? பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸோடைய ஒர்க் ப்ராப்ளம், அது புக் ஒர்க் ப்ராப்ளம். ஸோ துரைப்பாண்டியன் புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ப்ராப்ளம் ஓரியன்டான கொஷின் நிறையா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்லெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் கழிச்சு உங்களுக்கு வெளியே போட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்லேயே வாங்கி அவங்க இன்ஸ்டியூட் பசங்களுக்கு வித்துட்ருக்காங்க. நாங்கள் டைப் வச்சுருக்கோம், இந்த மெட்டீரியல் என் ஃப்ரெண்டு மெட்டீரியல் தான், அவனும் இன்ஸ்டியூட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியல் வாங்கி நிறைய இன்ஸ்டியூட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினும் சரி, என்னுடைய கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வீடியோவும் சரி குரூப்பில் தனியாக ஷேர் பண்ணுவேன். குரூப்பில் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன், என்ன ஏரியா நீங்கள் புதுசாக பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றது. ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கினவங்க அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்களே, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறோன்னு தோணலாம். பட் அவங்கள குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ப்ரைவசியான விஷயம். மெட்டீரியல்ன்றது
ஒரு இன்ஸ்டிடியூட்டை அவங்களுடைய பார்ட் ஆஃப் சக்ஸஸை பிள்ளைங்களுக்கு காட்டணும். கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மெட்டீரியல் படித்தா அவங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுன்ற அளவுக்கு தான் நாங்கள் பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கி மற்றவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறாங்க. அது தப்பு. ஸோ அதில் ஒரிஜினாலிட்டி வந்து அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஓகே. ஸோ தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்களும் என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். படிங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு குரூப் ஸ்டடியாக இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்து படிங்க. அது ஹெல்ப் பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரேடியாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி, அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு மேக்ஸ் நியூஸில் இப்போ ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, இவ்வளோ பே பண்ணால் உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. பாருங்க. According to the Verignas theorem, a resultant equal to algebraic sum of force. Moment of the resultant equal to sum of the moment of component force. Couple equals force divided by the distance. Parallel force never be produce the moment னு சொல்லி கேக்குறாங்க. So moment of the resultant is equal to the sum of the moments of the components. So பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். So அதான் mr equal moment of the result is nothing but sum of the moments. ரொம்ப முக்கியமான தேரங்க. அடுத்து two like parallel forces of 20 Newton and 30 Newton acting 4 மீட்டர் அப்பார்ட் சொல்லிட்டாங்க. மேக்னிட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் பேரலல் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலருக்கு தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2. பேரலல் ஃபோர்ஸ்க்கு அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 15 மீட்டர். அடுத்து பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் குவான்டிட்டிஸ் இஸ் அ வெக்டார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ குவான்டிட்டி வெக்டார்ஸ். எந்த குவான்டிட்டிஸ் வந்து வெக்டாராக இருக்குது அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். ஸோ ஒர்க்கு, எனர்ஜி, பவர் எல்லாமே வந்து வெக்டாரை பேஸ் பண்ணாது. மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் வந்து வெக்டாரை பேஸ் பண்ணும். அடுத்து a force of 120 Newton at an angle 30 degree to the horizontal vertical component of the force. இதான் சொன்ன பாருங்க. Fy equal to F into sin theta. அதில் வந்து vertical component போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 60 Newton. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து the SI unit of the moment of force நான் சொல்லி கேட்குறேன் நியூட்டன் மீட்டர். ஓகே. SI unit of the moment of force nothing but நியூட்டன் மீட்டர். அடுத்து if the line of action of the forces passes through the point about which a moment is calculated, then the moment is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஃபோர் சிஸ்டம் whose lines of action lies on the same plane but do not intersect a single point is called என்னன்னு சொல்லி கேட்குறாங்க கோப்ளானர் நான் கான்கரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ அடுத்து டூ ஈக்குவல் parallel forces acting on opposite direction having a resultant force equal to என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு டூ ஈக்குவல் parallel forces acting in opposite direction. அப்போ P மைனஸ் P அப்படின்னும் போது குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். டைரக்ஷன் தானே மாறுது. ஓகே. F1 ப்ளஸ் F2 F1 மைனஸ் அந்த ரிசல்டன் பேரலாக இருக்குது. பட் ஃபோர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கின்ற பட்சத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் தான் F1 மைனஸ் F2. ஸோ இப்படி ஃபோர்ஸ்னா ரிசல்டன் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வேல்யூஸ் வந்து 0. த டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த கப்புள் இஸ் கால்டுன்னு சொல்லி அது வந்து டார்க் நமக்கு தெரியும். ஸோ டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த கப்புள் இஸ் கால்டு டார்க். The resultant of two like and parallel forces always நான் சொல்லி கேட்குறாங்க equal to their sum. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து which theorem state that algebraic sum of a moment of force about the point is equal to moment of the resultant is called Verignas theorem. இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ரிசல்ட்டாகவும் உள்ள இருக்கு பாருங்க. A couple can be balanced by another couple equal magnitude and opposite ends. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. coupled can be balanced by another couple தான் இருக்கும் and equal magnitude இருக்கும் and oppositions இருக்கும். At the rigid body subject to the several coplanar forces in equilibrium, the sum of force and the sum of the moments is 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நீங்கள் வெர்டிகல் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டாலும் ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது 0 ஆகிடும். ஓகேங்களா. இது வந்து ஒர்க் ப்ராப்ளமாக புக் ஒர்க் ப்ராப்ளமாக எடுத்துக்கங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. மொத்தத்தையும் வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் கிளாஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. மேக்ஸிமம் பாருங்கள், அந்த துரைபாண்டியநாதர் புக்கை வந்து லைன் பை லைன் படிச்சுட்டிங்கன்னா போதும். அதில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் இதில் மாட்டிக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஜி, பிஜி, சிஎஸ்ஐஆர் நெட்டு. ஸோ இதுக்கு வந்து எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் டிஎன் செட்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.